Action! அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழகம் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் கூட பல்வேறு பெண் தலைவர்கள், பெண் அமைப்புகள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். படிக்கின்ற இடத்தில் பாதுகாப்பாக இருக்கும் என மக்கள் நம்புகின்ற ஒரு வளாகத்தில் ஒரு மாணவிக்கு இந்த கொடுமை நேர்ந்திருக்கிறது. அதற்கு பின்பாக ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார். அவர் ஆளுகின்ற கட்சிக்கு மிக நெருக்கமான நபராக இருக்கிறார். ஆளுகின்ற கட்சியிலே ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபராகவும், இதற்கு முன்பாக பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபராகவும் இருக்கிறார். அதற்கு பின்பாக அந்த மாணவி கொடுக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கை காவல்துறையினுடைய அலட்சிய போக்கின் காரணமாக பொது வழிக்கு வருகிறது. இவற்றையெல்லாம் கண்டித்து கைது செய்யப்பட்ட நபர் இன்னொருவரை பற்றியும், இன்னொரு நபரை பற்றியும் அவர் பேசுகின்ற தகவல்கள் வெளியே வந்ததால் இதில் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை விசாரிக்க வேண்டும், நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி சார்பாக மாநில தலைவர் திருமதி உமாரதி ராஜன் அவர்கள் தலைமையிலே மதுரையிலே இன்று பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கின்ற திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் அதை தலைமையேற்று நடத்துவதாக அறிவித்திருந்தோம். அவரும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார். ஜனநாயக நாட்டிலே ஆளுகின்ற அரசுக்கு எதிராக அவர்களுடைய தவறான செயல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவும், பேரணி நடத்தவும், கூட்டங்கள் கூட்டவும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழாக அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை கூட மதிக்க மறுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இதே போல நேற்று கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் பெண்ணுரிமை இருக்கிறது, சமூக நீதி, திராவிட மாடல் என்பதே பெண்ணுரிமையை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், ஆளுகின்ற அரசை சார்ந்தவர்கள் இன்று ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த கொடுமையை கண்டித்து அதற்கு நீதி கேட்டு ஜனநாயக வழியிலே நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களை நசுக்க முற்படுகிறார்கள். மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள் வீட்டிற்கெல்லாம் காவல்துறை ஏதோ தீவிரவாதியை தேடுவது போல நள்ளிரவில் கூட அவர்களை எல்லாம் சென்று மிரட்டி கைது செய்ய முயற்சிப்பது அவர்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது. திராவிட மாடல் என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பெண்களை நடத்துகின்ற விதம் இதுதானா? அரசியல் கட்சியை சார்ந்த பெண்மணிகள் தங்களுடைய கட்சியினுடைய உரிமை, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற கூட்டங்களில் எல்லாம் காவல்துறையினுடைய அராஜகம். ஏன் அனுமதி மறுக்க வேண்டும்? ஒரு சட்ட ரீதியான ஒரு போராட்டத்திற்கு எதற்காக இந்த மாநில அரசு இம்மாதிரியான குரல்களை நசுக்க வேண்டும் என நினைக்கிறது? இன்று தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு எதிரான மக்களுடைய கோபம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மகளிர் பேரணியை நடத்த விடாமல் செய்வதன் காரணமாக மக்களுக்கு இந்த தகவலை மறைத்து விடலாம் என்று நினைத்தால் எரிகின்ற நெருப்பை போர்வையால் மூடுவதை போன்றது. அதனால் மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துவது திராவிட மாடல் ஆட்சி என்று மூச்சுக்கு மூச்சு சொல்லிக் கொண்டிருப்பவர் எதற்காக இந்த மகளிருடைய போராட்டங்களை எல்லாம் இம்மாதிரி காவல்துறையை வைத்து நசுக்க பார்க்கிறார்? முற்றிலும் ஜனநாயக விரோதமான இந்த செயலை நாங்கள் கண்டிக்கிறோம். ஏற்கனவே தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அறிவித்திருந்தார், மகளிர் பேரணி மதுரையிலே இருந்து துவங்கும் என்று. அதற்கு பின்பாக அந்த பேரணியில் வருபவர்களை நானும் முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும்
அவர்களை நாங்கள் ரிசீவ் பண்ணணும். அதற்கு பின்பாக மறுத்தால் கவர்னரிடம் முறையிடுவோம் என ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதே போல இப்போது மகளிர் பேரணியில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் கைது செய்திருக்கிறது காவல்துறை. இதை கண்டித்து நாளை தமிழகத்தினுடைய ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஆமா, நடந்தது தப்பு. மாணவிக்கு தானாக முன்வந்து வழக்கை எடுத்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இது தமிழக அரசுக்கு அவமானம் இல்லையா? இந்த தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒரு வழக்கை உயர்நீதிமன்றம் தானாக சூமோட்டோ எடுத்துக்கொண்டு அந்த மாணவிக்கு இழப்பீடு கொடுக்கிறது. இதை விசாரிப்பதற்கென்று தனியாக அதிகாரிகள் குழுவை நியமிக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம் தனியாக ஒரு குழுவை அனுப்புகிறது. அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டுல நீங்க நியாயமா விசாரணை நடத்துறது இல்ல அப்படிங்கறத ஏற்கனவே நீதிமன்றம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. இதற்கு பின்பாக தமிழ்நாட்டுல ஒண்ணுமே நடக்கல, நாங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவர் அமைச்சர் உண்மையாகவே இருக்கின்ற விஷயத்தை புரிந்து கொண்டுதான் பேசுகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்துல தொடர்ச்சியா பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தமிழக அரசு எந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுது? தமிழக அரசு முதல்ல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக அவங்க நடத்தின அநியாயம் இருக்கு இல்லையா, அதற்கு அவங்க வெளிப்படையா மன்னிப்பு கேட்கணும். ஒரு பாதிக்கப்பட்ட பெண்மணி அவர் கொடுக்கின்ற தகவல் அறிக்கை வெளியில செல்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட நபர், அந்த கட்சியில இருக்கின்ற நபர் எவ்வளவு சாதாரணமான நபரா இல்லைங்க, சக்தி வாய்ந்த நபர்களோட அவர் இருக்கின்ற புகைப்படம் இருக்கிறது. எப்படிப்பட்ட நபர் அவர்? அவருக்கு மேலேயே ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கு. இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் இந்த கட்சியில வச்சு ஆதரிக்கிற அந்த 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 நோட்டை இந்த அரசு இந்த கட்சி நிறுத்திக்கணும். அதை பத்தி வெளிப்படையா ஒருத்தரும் பேசுறது இல்ல. புதுச்சேரியில் பாஜக கூட்டணி சார்ந்து சிறுமியை உயிரிழந்த நிலையில 3 மாதங்கள் அந்த குற்றவாளி தண்டனை பெற்று தரப்படுறது தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த வழக்கு இன்னும் நிலவில தான் இருக்கு. ஒரு வருடத்துக்கு மேல ஆகுது, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனா தமிழகத்துல மட்டும் பாஜக குதித்து எழுது புதுச்சேரியில் ஆளும் அரசு சிறுமிக்கு இது வரைக்கும் அந்த குற்றவாளி தண்டனை பெற்றுட்டாங்க. இந்த வழக்கு ஒரு வழக்கு விசாரணைக்கு செல்கின்ற பொழுது மாநில அரசு அவர்கள் தரப்பிலிருந்து குற்றப்பத்திரிகை கொடுக்கிறது, சாட்சிகளை கொண்டு நிறுத்துறது, இதெல்லாம் செய்யணும். இது வெறுமனே அரசாங்கம் மட்டுமல்ல, நீதிமன்றமும் சேர்ந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், தாராளமா விரைவுபடுத்தலாம். ஆனா ஒவ்வொரு வழக்கும் அதனோட தன்மையை நம்ம போய் பார்க்கணும். எதனால டிலே ஆகுது அப்படிங்கறது நம்ம அந்த வழக்கை போய் பார்த்தாதான் தெரியும். இங்க நானும் நீங்களும் உட்கார்ந்து எங்கேயும் நடக்கிற வழக்கு ஏன் டிலே ஆகுதுன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது? அதனாலதான் சொல்றேங்க, நானும் நீங்கன்னா புதுச்சேரியில நடந்தா கூட அந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்கு, எதனால டிலே ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமா அதனால கேட்பேன். உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது நிச்சயமாக அந்த வழக்கை விரைவுபடுத்துவதற்கு நான் முயற்சி எடுப்பேன். அரசியல் கட்சி பெண்களின் பாதுகாப்பில் மட்டும் குறியாக இருக்க வேண்டும், அரசியல் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற நீதியரசர் கருத்து சொல்லியிருக்காங்க. நான் பெண்களுடைய பாதுகாப்பு, அவர்கள் தொடர்புடைய வழக்குகளில் அரசோ அல்லது சமூகம்னு சொல்றது உங்களோட இருக்கக்கூடிய மீடியாக்களும் சேர்த்துதான் சொல்றேன். அதற்கென்று பொறுப்புணர்வோடு எச்சரிக்கை உணர்வோடு நமது சென்சிட்டிவான கேசுங்களை அதற்குரிய தன்மையோடு அணுக வேண்டும் என்பதுதான் என்னோட நிலைப்பாடு. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட பெண்களில் புகார் கொடுக்க வருபவர்களே ரொம்ப குறைச்சல். அதற்கு பின்பாக ஒரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவத்திலையும் சொல்றேன், சாட்சி சொல்ல வருபவர்கள் கூட இந்த மாதிரி வழக்குகள்ல தானாக முன் ஒரு சாட்சி சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. ஒரு வழக்கை நம்ம போட்டுறோம், அந்த நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பின்பால இருக்கின்ற சிக்கல்களையும் நம்ம பார்க்கணும். அதனால் இது ஏதோ ஒரு அரசு, ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபர் அப்படிங்கறத தாண்டி நம்ம எல்லாருக்குமே பொறுப்புணர்வு இருக்கு. ஆனால் அந்த பொறுப்புணர்வு அரசுக்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும். வீட்டுல இடி ரைட் நடக்குது. இந்த நேரத்துல தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காரு. அங்க கூடுதல் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? இடி அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரத்தை வச்சு செய்யறது. அவர்கள் இதற்கு முன்பாக கூட தேர்தல் நேரத்துல பல்வேறு முறைகேடுகள் சம்பந்தமான வழக்குகள் ஏற்கனவே பெண்டிங் இருக்கு. அதனால இதுல புதுசா சொல்றது ஒண்ணு இல்ல, இது அமலாக்கத்துறையினுடைய வழக்கமான நடவடிக்கை. முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு, தலைமைச் செயலகத்துல கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்காங்க. சாதாரணமா இருக்கிறது வேற, இடி ரைட் நடக்குது. இந்த நேரத்துல தமிழக முதலமைச்சர் போய் சந்திக்கிறாரு. சந்திக்கிற நேரத்துல அங்க தலைமைச் செயலகத்துல கூடுதலா போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்காங்க. அதை பத்தி தான் உங்களுக்கு ஒருவேளை முதலமைச்சரை பார்த்து அவரோட தரத்தை சொல்ல போயிருக்கலாம். புதுச்சேரி பொறுப்பாளரா நீங்க இருக்கீங்க, அதாவது புதுச்சேரி மாநிலத்துல சபாநாயகரை மாற்றணும்,
நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆளும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் மனு கொடுத்திருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறதா என்ன நினைக்கிறீங்க? சொன்னோம்னா அதை பேசுறீங்களா? புதுச்சேரி மாநிலத்தினுடைய கட்சியினுடைய அமைப்பு பொறுப்பாளராக நான் வந்து நியமிக்கப்பட்டதுக்கு பின்பாக பல்வேறு முறை வந்து மாநிலத்துக்கு வந்திருக்கேன், நிர்வாகிகளோட பேசியிருக்கேன். என்னோட பணி அப்படிங்கிறது பூத் அளவில் இருந்து மாவட்ட தலைவர் தேர்தல் வரைக்கும் நம்முடைய கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நியாயமாக நேர்மையாக இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி. இதுல ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல வேற ஏதாவது மற்ற கட்சியினுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு எனக்கு வந்து அதிகாரம் இல்லை. என்னோட பணிங்கிறது தேர்தல் சம்பந்தமானது மட்டும்தான். இதுல வேற ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலோ அல்லது பிரச்சனைகள் இருந்தாலோ கட்சி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பொறுப்பாளரை கொடுக்குறாங்க. இல்ல கட்சியினுடைய பல்வேறு நிலைகளில் இதற்கென்ற தலைவர்கள் இருக்காங்க, அதை பத்தி அவங்க பேசுவாங்க. பல்வேறு மாநில பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யறதுக்கு தலைவர்கள் நியமிச்சிருக்காங்க. தமிழகத்துல மேடம் வந்து அகில இந்திய மகளிர் அணி தலைவராக இருக்காங்க. தமிழகத்துல அண்ணாமலையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்ப அடுத்த கட்டமா தலைவர் புதிய தலைவருக்கும் இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காரு. நிறைய கேள்விகளை உள்ள வச்சு கேக்குறீங்க. தமிழகத்தில் கட்சியினுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கிறது. அகில இந்திய தலைவராக நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கிறது. கட்சியினுடைய தேர்தல் புதுச்சேரியில் நடக்கிற மாதிரியே தமிழகத்திலேயும் இப்பதான் வந்து மண்டல அளவுல மாவட்ட அளவுல நடந்துட்டு இருக்கு. மாநில தலைவருக்கான தேர்தல் அதிகாரிகளாக நேற்று 37 பேர் அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. இதுல வந்து தேர்தல் எப்படி நடக்குதுன்னா தேர்தல் ரொம்ப சிறப்பா நடக்குது. நீங்களே பாக்குறீங்க, ஒவ்வொரு நிர்வாகியும் வந்து அவங்களோட கருத்துக்களை கேட்கிறோம். எந்த விதமான சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம ரொம்ப அமைதியாக ஜனநாயக ரீதியில எங்களோட கட்சி தேர்தலை நடத்திட்டு மாநில தலைவர் மாத்தினா இப்ப தேர்தல வந்து நாடாளுமன்ற தேர்தல தோல்வி இதை நிறைய பேர் மாநில தலைவர் மாத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. நிர்வாகி தான் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இல்ல தமிழ்நாடு இல்ல புதுச்சேரி தான் சொல்றேன். நான் வந்து இங்க வந்து தேர்தல் சம்பந்தமான கருத்து கேட்கின்ற பொழுது அதையெல்லாம் பத்திரிகைகளை சொல்லணும்னு நான் வந்து விரும்புறது இல்ல. ரெண்டாவது அப்படி சொல்லவும் கூடாது. நான் என்னுடைய கவனத்துக்கு வரக்கூடிய தகவல்களை கட்சியினுடைய தலைமைக்கு தெரிவிப்பது அப்படிங்கறதா என்னோட வேலை. புதுச்சேரி சொல்லியிருந்தாரு பெஞ்சல் புயல் நிவாரணம் இன்னும் மாற்று கட்சியாலும் தமிழகத்துல கூட முதல் கட்டமா 900 கோடி கொடுத்துட்டாங்க. புதுச்சேரியில இது வரைக்கும் ₹1 கூட கொடுத்துட்டாங்க. ஒரு மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணிக்கிறதா வந்து எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அதிகாரிகள் புதுச்சேரி மக்களுடைய